வீட்டு யாரியா வெளியே வாயா. கடனை வீடு கெடுத்தது இல்லையா? வாங்கின கடன் திருப்பி கட்ட தெரியாதா? முதல்ல வட்டியை வச்சது வையா கீழே ஐயா ஐயா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உடனே கட்டிடுறேன். நீ ரூபா கட்டி 6 மாசம் ஆகுது, எனக்கு 100 ரூபா வந்தே ஆகணும். என்ன பிரச்சனை? உள்ள போய் பழகி திண்டு மல்லாந்திரி பொண்ணு கொடுத்த மாமனாரும் பார்க்க மாட்டேன், அறுத்து ஓட்டல எழுதிருவேன். மாப்பிள்ள நான் என்ன பண்ணேன்? கல்யாணம் பண்ண போது ஒரு 50 பவுன் 100 பவுன் சேர்த்து போட்டு கொடுத்தேன். இந்த 2 கலைஞர்களும் கொடுத்த இடம் கேட்க வந்திருக்குமாங்க. பணம்ல ஒரு பிரச்சனை மாப்பிள்ள, அது கொடுக்கத்தானே வந்திருக்கேன். என்ன சொல்லுத? என்ன சொல்லிட்டீங்க? எனக்கு மகனும் இல்ல, எனக்கு நீங்களும் பெரிய பொண்ணு மாப்பிள்ளை தான் மகனுங்க. அதனால 40 லட்சத்துல 20 லட்சம் உங்களுக்கு, 20 லட்சம் பெரிய நம்மளுக்கு வச்சுட்டேன். இந்தாங்க உங்க பங்கு. யோ உங்க பஞ்சாயத்து அப்புறம் வாங்கியா, முதல்ல எங்களுக்கு பைசல் பண்ணுங்கயா. மலை எப்படி பொறுக்கும்? என்ன பெரிய கடமை? 20 லட்சம் ரூபாய் சொத்தே வந்துட்டு இந்த அப்படி ஒரு கடமை. மாமா மாமா என்ன நிக்கீங்க? என்ன மாமா ஜூஸ் இளநீ வெயிலுக்கு இளநீ குடிங்க, நல்லா இருக்கும். இளநிக்காரு வாங்க. காசுல செட்டில் பண்ணியாச்சுல, இடத்த காலி பண்ண போயிட்டாரு. மாமாக்கு டிசம்பர் தான் இருக்கு. போ இது சொத்து பத்திரம் இல்லையா? மாமாங்கிற பேங்க்ல வச்சு கடன் பத்திரையா? மாமா என்ன கடன் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, ஊரை சுற்றி கொஞ்சம் கடை வாங்கி போட்டேன். ஒரு 40 லட்சம் ஆகி போச்சு. அதான் பெரிய மாப்பிளுக்கு 20 லட்சம், உங்கள்கிட்ட 20 லட்சம் கடனை பிரிச்சு கொடுத்துட்டு அப்புறம் உங்க அத்தையும் நானும் அவரு ஊட்டி சிம்லான்னு டூர்ஸ்லாம் மாமா. ஊட்டி சிம்லாவா? ரொம்ப குளிர் மாமா. நான் உங்களை டேரக்டா கைலாயத்துக்கே அனுப்பி வைக்கிறேன் மாமா.